நேற்று திங்கட்கிழமை, அதாவது 10/11/2025 இருந்து உலக மீடியா, வேர்ல்டு மீடியாக்கள் அனைவருமே பேசக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட தலைநகரம் டெல்லியில ரெட் ஃபோர்ட் கேட் 1 வாசல்ல ஒரு டெரர் அட்டாக் நடந்திருக்கு. டெரர் அட்டாக் அப்படிங்கிறதை டெரர் அட்டாக் அப்படின்னு சொல்றதா இல்ல ஒரு பாயிண்ட்ல இது வந்து மிலிட்டரி இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், ஐபியா இருக்கட்டும், ஜம்மு காஷ்மீர் போலீஸா இருக்கட்டும், இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ண ஒரு அதிரடியான ரைடுனால என்ன பண்றதுன்னு தெரியாம இதை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல மக்களே. ஆனால் இது சம்பந்தப்பட்ட நபர் யார், இது எவ்வளவு பெரிய அட்டாக் நடப்பதற்கான பிளான் போடப்பட்டு அது முறியடிக்கப்பட்டிருக்கு, டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. டெல்லியில ரெட் ஃபோர்ட்டோடைய கேட் 1, அதாவது இதுக்கு பக்கத்துல மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் இருக்கு. இது ரொம்ப பிஸியான ரோடு அப்படின்னு சொல்லப்படுது. மெட்ரோல இருந்து இறங்கி வரவங்க, ஷாப்பிங் பண்றவங்க, ரெட் ஃபோர்ட்ல இருந்து அங்க வெளியே வரவங்க எல்லாருமே அந்த இடத்துல சூழக்கூடிய ஒரு சிக்னல். அந்த சிக்னல்ல நேத்து இரவு ஈவினிங் 6:52 ஒரு ஹியூண்டே i20 ஒயிட் கலர் கார், ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஹரியானா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் HR 26CE 7674 அப்படிங்கிற நம்பர் கொண்ட ஒரு கார் ஸ்லோவா ஊர்ந்து வருது. சிக்னல் நிக்குது அந்த கார். திடீர்னு ஒரு பெரிய பாம்பு பிளாஸ்ட். ஃபர்ஸ்ட் இதை வந்து பிளாஸ்ட்னு நினைச்சாங்க. ஏன்னா இப்போ சிஎன்ஜிஸ் மாதிரியான இருக்கு, பெட்ரோல் கார்ஸ் இருக்கு, ஏதோ வெடிச்சிச்சுன்னு நினைச்சாங்க. ஆனால் இது வெடிச்சது கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டருக்கு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு பிறகுதான் ஃபாரன்சிக் வந்து பார்த்துட்டு இது வந்து வெடிக்கல, இது வந்து டெரர் அட்டாக் அப்படிங்கிறத முடிவு பண்றாங்க. ஆல்மோஸ்ட் 9 பேர் இறந்து போயிருக்காங்க. 24க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சு சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறாங்க. முதல்ல இறந்து போனவங்களுக்கெல்லாம் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்களே. அதாவது இது ஒரு ஸ்லிப் ஆஃப் த ரைட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணுன்றதை பார்க்க முடிகின்றது. அதாவது இது நடந்திருக்க கூடாது, நடந்துருச்சு, நடத்துனாங்க. இது நடத்தினது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு டெரர் அட்டாக்கா, சூசைட் அட்டாக்கா அப்படின்னு பார்த்தா அது இல்லை அப்படின்னு தெரிய வருது. ஏன்னால் இது என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பியூரோ, மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து நடத்தின ஒரு அதிரடி ரைடு மற்றும் அரெஸ்ட். இதனால இந்த சம்பந்தப்பட்ட இந்த உமார் முகமது சொல்லக்கூடிய இறந்து போன நபரு என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி விஷயத்த பண்ணிட்டு விட்டுருவோம் அப்படின்னு ஒரு பயந்து போய் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி இது பார்க்கப்படுது. எப்படி அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி, கடத்த போன வாரம் சொல்லலாம், போன வாரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சாரன்பூர் உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல ஒருத்தவன், அவன் பேர் டாக்டர் அதில் ராத்தர் அப்படின்றவன். இவன் தான் இந்த கேங்கான கிங்பின் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கிங்பின் சொல்றாங்க லாஸ்ட் அவங்க சொல்ற மக்களே. இப்போ என்ன பண்றான், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல அவன் டாக்டரா பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஜெய்ஷி முகமதுடைய ஒரு சில வாக்கியங்கள் அடங்கிய போஸ்டர்ஸை அங்க வைக்கிறான், பப்ளிக்ல அங்க வச்சிடறான். இதை வந்து சிசிடிவி கேமரால கேப்சர் பண்ணப்படுது. இப்போ இவன் யாரு அப்படிங்கிறத அங்க இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் போலீஸ் வந்து இவனை டோட்டலா வாட்ச் பண்றாங்க. ஸோ இவன் பிறந்தது புல்வாமால, நேட்டிவ் அங்கதான். ஸோ இவன் என்ன பண்றான், அந்த ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் காலேஜ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இவனை ஷேடோ பண்றாங்க போலீஸ், ஸ்லோவா ஷேடோ பண்றாங்க. அவன் யூபிக்கு போறான். யூபிக்கு போகும்போது யூபி போலீஸ் சொல்லி அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுக்கு பிறகு இவனுடைய லாக்கருக்கு எடுத்து வந்து திறந்து பார்த்தாங்க. லாக்கர் திறந்து பார்த்தா அங்க 2 AK-47 கன் இருந்திருக்கு, பிளஸ் ஜெய்ஷி முகமதுடைய சில போஸ்டர்ஸ், பிளஸ் டாக்குமெண்ட்ஸ் இருந்திருக்கு. இப்போ இந்த டாக்குமெண்ட் தான் மிக முக்கியமான எவிடன்சஸா பார்க்கப்படுது மற்றவங்க அரெஸ்ட்டுக்கெல்லாம். டாக்குமெண்ட்டை கேப்சர் பண்றாங்க யூபி போலீஸ். அதை ஜம்மு காஷ்மீர் கொடுக்குறாங்க. ஜம்மு காஷ்மீர் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா அதை கிவிங் டு மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் பியூரோ. ஏன்னால் அந்த டாக்குமெண்ட்ல ஒரு சில அட்டாக்குக்காக இவங்க பிளான் பண்ணப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது, அப்படி இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ அடுத்தது ஒருத்தனை தூக்குறாங்க. அவன் யாருன்னா முசாமில் ஷக்கீர் அப்படிங்கிற ஒருத்தன். அவன் டாக்டர். அவன் ஸோ இஸ் ஆல்சோ டாக்டர். அவன் என்னன்னா 350 கிலோ அமோனியம் நைட்ரேட்டை வச்சிருந்திருக்கான் அப்படிங்கிற அடிப்படையில் ஃபரிதாபாத்ல வச்சு அவன் தூக்குறான். ஸோ அவனும் அரெஸ்ட் பண்ணப்படுகிறான். அடுத்தது ஃபரிதாபாத்ல டாக்டர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா,
அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பெண் டாக்டர், டாக்டர் ஷக்கீன் அப்படிங்கிற ஒரு பெண் டாக்டரை அரெஸ்ட் பண்றாங்க போலீஸ். எதுக்குன்னா இந்த பெண் டாக்டர் கிட்ட 2900 கிலோ ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், 2900 kgs ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பிளஸ் ஒரு AK-47 கன்னு கேப்சர் பண்றாங்க. ஸோ அந்த பெண் டாக்டரும் கொண்டு போகப்படுறாங்க விசாரணைக்கு. அடுத்தது டாக்டர் முஹியுதீன் அப்படிங்கிறவங்க அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ 4 டாக்டர்ஸ் அரெஸ்ட். இப்போ அடுத்த டாக்டர் உமார் முகமது அப்படிங்கிற ஒருத்தர், இவன் தான் நேத்து இறந்து போன அந்த நபர். இப்போ 2 நாள்ல டக்குன்னு இந்த 4 பேர் அரெஸ்ட் பண்ணதும் உமார் முகமதுக்கு என்ன பண்றது தெரியல. நேற்று கரெக்டா பாத்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட்ல இருக்கக்கூடிய கேட் 1 பார்க்கிங் லாட்ல 3:19 வந்து காரை பார்க் பண்றான். ஃபர்ஸ்ட் மாஸ்க் போட்டிருக்கான், முகத்தை காட்டல. அப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணவும் மாஸ்க் ரிமூவ் பண்ணிடுறான். அவங்க முகம் காட்டி கொடுக்கப்படுது. இந்த முகத்தை ஐடென்டிஃபை பண்ணி இவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத சோர்ஸ் பண்ணி முகத்தை வெளியிடுறாங்க போலீஸ். பிளஸ் இன்டெலிஜென்ஸ் வெளியிடுறாங்க. 3:19 அங்க இருக்கிறான். 6:52 வரைக்கும் அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் 3 hours மேல, 3.5 மணி நேரத்துக்கு மேல அங்க பார்க்கிங்லயே உட்காந்துருக்கான். ஏன்னால் இவனுடைய I-20 கார்ல எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு அமௌண்ட் இருந்திருக்கு, டிட்டனேட்டர் இருந்திருக்கு, பிளஸ் ஃபுல்லா பெட்ரோல் அடிச்சிருந்திருக்கான்னு சொல்லப்படுது. ஏன்னால் அந்த பிளாஸ்ட் ஆகும் பொழுது அமௌண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு கருப்புகை மட்டும் தான் வந்திருக்கும்னு சொல்றாங்க. ஸோ பிளாஸ்ட் ஆகி அது பத்திக்கிட்டு எரியுது அப்படின்னா நிச்சயம் பெட்ரோல் ஃபுல்லா அவன் போட்டிருந்திருப்பான். கார்ல ஃபுல்லா பெட்ரோல் போட்டிருக்கணும், பிளஸ் எவ்வளவு பெட்ரோல் வச்சிருந்துருக்கணும் அந்த காருக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வச்சு என்ன பண்றான்னா வெயிட் பண்ணிட்டே இருக்கான். 3 hours வெயிட் பண்றான். ஏன்னா இவனையும் வந்து போலீஸ் பிடிச்சா என்ன பண்றது அப்படிங்கிறத 3 hours வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். 6:52 அங்கிருந்து கிளம்புறான். மெயின் சிக்னல் வந்து ஸ்லோவா ஊர்ந்து போறான் I-20ல. டக்குன்னு இந்த பாம் பிளாஸ்ட் நடக்குது, இந்த பிளாஸ்ட் நடக்குது. ஸோ இட் இஸ் அகைன் சிமிலர் டு சூசைட் பாம்பிங் தான். ஸோ இறந்து போறான். பிளஸ் சுத்தி உள்ள ஆட்டோ ரிக்ஷாஸ், 2 வீலர்ஸ், ஒரு சில கார் எல்லாம் எரியுது பத்திக்கிட்டு. ஆல்மோஸ்ட் 2.5 கிலோமீட்டருக்கு சத்தம் பயங்கரமா கேட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் 9 பேர் இறந்துருக்கிறாங்க, 24 பேர் இன்ஜூர்டா இருக்கிறாங்க மக்களே. ஸோ இந்த கார் யாருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். கோயம்புத்தூர் ஜமிஷா முபீன் அப்படிங்கிறவன் தீபாவளிக்கு முதல் நாள் ஒரு கோயில் வாசல்ல ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல கார் ஏறி இறங்குது. டக்குன்னு கார் பிளாஸ்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் சிலிண்டரை வெடிச்சதுன்னு சொன்னாங்க. இப்போ சிலிண்டர் கிடையாது அது. அவன் நிறைய எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எடுத்துட்டு போயிருந்திருக்கான். அவ்வளோ பெரிய பால்டர்ஸ் இருந்திருக்கு, பிளஸ் நிறைய எக்ஸ்ப்ளோசிவ் இருந்திருக்கு. அது வெடிச்சதுனால பட் பெரிய பாதிப்புனாலும் அவன் இறந்து போயிட்டான். ஸோ இவன் யாரு ஜமிஷா முபீன்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு மனைவி, அவன் வந்து கண் பார்வையற்றவர்கள். அவங்க இப்போ ஊனமுற்றவர்களும் அம்மா இருக்கிறாங்க. பட் அம்மா கூட அவன் இல்லை. இவன் துணி வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்கான்னு சொல்றாங்க. ஸோ துணி வியாபாரத்துக்காக ஒரு மாறிட்டு காரை செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினான்னு சொல்றாங்க. பட் செகண்ட் ஹேண்ட் கிடையாது மக்களே. அது வந்து ஆல்மோஸ்ட் 11 hands மாறி வந்த ஒரு கார். அதே மாதிரிதான் டாக்டர் உமார் முகமது யூஸ் பண்ண இந்த I-20 காரும் ஆல்மோஸ்ட் பல கை மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மார்ச் 2025 சல்மான் அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதை தேவேந்திரன் கொடுத்திருக்காரு. ஸோ தேவேந்தர் அக்டோபர் 29 அமீர்ன்றவர் கொடுத்திருக்காரு. அமீர் யாருன்னா செகண்ட் ஹேண்ட் காரை வாங்கி விற்கக்கூடிய ஒரு டீலர் அவர். ஸோ அவரு அந்த அமீர் இந்த காரை வாங்கிட்டு அதே அக்டோபர் மாசம் என்ன பண்ணிருக்காரு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அமீர் தாரிக் அப்படிங்கிற ஒரு புரோக்கர் மூலியமாக இந்த உமார் முகமதுக்கு இந்த காரை வித்திருக்காரு, ஹியூண்டை I-20. ஸோ அவர்கிட்ட இந்த கார் வந்து மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போ டெல்லி போலீஸ் என்ன பண்ணாங்க, அமீர் மற்றும் தாரிக்கை வந்து விசாரணைக்கு எடுத்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ இது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த 5 பேருமே டாக்டர்ஸ். டாக்டர் முசாமில் ஷக்கீர் இப்போ எல்லாத்தையும் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் அதீல் ரத்தர் அப்படிங்கிறவன் அவன் வந்து இந்த ஜெய்ஷி முகமதுடைய போஸ்டர்ஸை அவனுடைய வேலை பார்க்குற அந்த காலேஜ்ல வச்சிருந்திருக்கான். அதை சிசிடிவியில வந்து பார்த்துட்டு அந்த ஒரு ஹிண்ட்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்திருக்கிறாங்க இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட். அவனை ஷேடோ பண்றாங்க. எங்க போறான்னு பாக்குறாங்க. அவன் யூபிக்கு போறான். யூபியில போய் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி அவனுடைய லாக்கரை திறந்து பார்த்தா 2 AK-47 கன் இருந்திருக்கு, பிளஸ் டாக்குமெண்ட்ஸ் இருந்திருக்கு. அந்த டாக்குமெண்ட்டும் ஒரு சில ஜெய்ஷி முகமதுடைய போஸ்டர்ஸ் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த டாக்குமெண்ட்டை வச்சுதான் அடுத்தது டாக்டர் முசாமில் ஷக்கீர் வாஸ் அரெஸ்டட். அவனை அரெஸ்ட் பண்ணி பார்த்தா 350 கிலோ அமௌண்ட் கேப்சர் பண்றாங்க. டாக்டர் ஷக்கீன் அப்படிங்கிற ஒரு பெண் டாக்டர் அவங்க அரெஸ்ட் பண்றாங்க. இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் பிளஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து அவங்க கிட்டதான்
2900 கிலோ ஆஃப் வெடிமருந்து கேப்சர் பண்ணப்படுது. டாக்டர் மொஹியுதீன் அப்படிங்கிற அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ அடுத்தது உமார் முகமதையும் அரெஸ்ட் பண்ற போறாங்க அப்படிங்கிற பயத்துல இவன் இந்த வேலையை பார்த்திருக்கான். ஸோ இதுதான் நடந்திருக்கிறது மக்களே. இவங்க எல்லாமே எந்த அமைப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ஃபரிதாபாத் கேங்கு, ஜெய்ஷ் இ முகமதோட அமைப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு இப்போ விசாரணையில நமக்கு தெரிய வருது. பட் இது வரைக்கும் ஜெய்ஷ் இ முகமதோ இல்லை ISIS அமைப்போ இது எந்த அமைப்பு வந்து எடுத்துக்கிறாங்க, இது யாரை வந்து எடுத்துக்கிறாங்க அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லவே இல்லை. எந்த அமைப்பும் இதோடைய பொறுப்பு எடுத்துக்கலன்றதையும் பார்க்க முடிகின்றது. ஸோ பொறுப்பு எடுத்துக்கலாம் கூட ஜெய்ஷ் இ முகமதுடைய அந்த போஸ்டர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த கேஸ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அஃப்கோர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்டா இருந்திருக்கிறாங்க, நோ டவுட். இதுல வந்து முக்கியம் பாராட்ட வேண்டிய விஷயம் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட், மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ், IB மற்றும் போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஏன்னா 2 நாள்ல இவ்வளவு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 2900 கிலோ ஆஃப் வெடிமருந்து. இது வெடிச்சிருந்ததுன்னா அதுல வந்து நிறைய பிளான்லாம் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. பட் இது வெளியாகலாம், பப்ளிக்ல வெளியாகாம இருக்கு. இது வெடிச்சிருந்ததுன்னா எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கும் இந்தியாவுக்குள்ள அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இது எல்லாம் முறியடிக்கப்பட்டிருக்கு. ஆல் தோஸ் பீப்புள் வேர் அரெஸ்டட். இங்க 2-3 விஷயம் பார்க்கணும் மக்கள். அதாவது ஜமிஷா முபின் இறந்த பொழுது இது வந்து நம்ம எல்லாருமே பயந்தோம். தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வந்துருச்சா இந்த டெரரிசம் பயந்தோம். பட் அது வந்து நாட் அ சூசைட் அட்டாக். அவன் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்குறான், டெட்டனேட்டர் கிட் வந்து ஆட்டோமேட்டிக்கா டெட்டனேட் ஆயிடுச்சு, வெடிச்சிருச்சு. பட் அவன் என்ன மாதிரி நாச வேலையை பண்றதுக்கு பிளான் பண்றதுனா நமக்கு தெரியல. பட் அவன் வந்து ஒரு செல்ஃப் ரேடிகலைஸ்டு பர்சன். யாரும் ரேடிகலைஸ் பண்ணல. அவன் ISIS அமைப்பை பார்த்து இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகன்லாம் பார்த்து செல்ஃபா ரேடிகலைஸ் ஆகி அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்தவன் தான் ஜமிஷா முபின்றவன். ஸோ அவன் வந்து செல்ஃப் உல்ஃப் அட்டாக் அப்படின்பாங்க. ஸோ அது மாதிரி அந்த ஒரு செக்மெண்ட்ல வரும். இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தா மக்களை டெரரிசம் அப்படிங்கிற நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருப்போம். நல்ல ஒரு கேஸோட பார்த்துருப்போம். ஒரு இஸ்லாம் காலேஜ்ல வந்து ரெடிகலைஸ் பண்றாங்க மக்கள்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதாவது உங்களுக்கு ஒரு காலகட்டங்கள்ல மிலிட்டண்டா அவங்களை வந்து ட்ரெயின் பண்ணி டஃபா ட்ரெயின் பண்ணி பாம்பிளஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து இந்த மாதிரிலாம் வந்து டெரரிசம் வந்து ஒரு ஃபேஸை ஃபர்ஸ்ட் வச்சிருந்தது. இப்போ எப்படி ஆகிப்போச்சு நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ரேடிகலைசிங் தான். இங்கே இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவை அவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்க முடிகின்றது. சோஷியல் மீடியா மூலியமாக ஸ்லோவா ஒரு நபர்கள் யாரை இவங்க வந்து டார்கெட் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்ககிட்ட அவங்களுடைய த்ரூ குட்டி போஸ்ட் மூலியமா அதை ஷேர் பண்றது, அதை வந்து அவங்க அனுப்பி அவங்க ரியாக்ஷன்ஸை கேப்சர் பண்றதுன்னு பாக்குறாங்களாம். இந்த ரியாக்ஷன்ஸை கேப்சர் பண்ணும்பொழுது அவங்கெல்லாம் ஆமா இது நான் வந்து ஆதரிக்கிறேன் அப்படின்னு அவங்க ஆதரிக்க ஆரம்பிச்சா ஓகே அவங்க தான் அவங்களோட இறை. ஸோ அந்த இறையை அழகா துணில் போட்டு தூக்குறாங்க, பொறுமையாக ரெடிகலைஸ் பண்றாங்க, இவனை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க, ஸ்லோவா கூட மிங்கிளாக வைக்கிறாங்க, எதுல அவங்க வந்து தேவை இருக்குன்னு பாத்துக்கிறாங்க, எதுல வீக்குன்னு பாக்குறாங்க, அதை நோக்கி அவங்க வந்து கரெக்டா அடிச்சு அவங்க ரெடிகலைஸ் பண்ணி அவனை டெரரிசத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுல யார் எங்க இருந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வருது, எங்க இருந்து கமெண்ட்ஸ் வருது எதுவுமே தெரியாத அளவுக்கு அவங்க ப்ராப்பரா இதை பாத்துக்கிறாங்க. ஸோ ரேடிகலைசிங் அப்படிங்கிறது ஜமிஷா முபின் மாதிரி ஒரு துணி வியாபாரி படிக்காதவன் அவன் மட்டும் ரேடிகலைஸ் பண்ணல. டாக்டர்ஸ் 5 பேருமே டாக்டர்ஸ், இதை ஒரு பெண் டாக்டரும் அடக்கம். ஸோ டாக்டர்ஸ் ரேடிகலைஸ் பண்ணி இந்த டெரர் அட்டாக் கொண்டு வராங்க, சூசைட் பாம்பர்ஸா மாத்துறாங்க அப்படின்னால் அப்போ எந்த மாதிரியான ஒரு சோசியல் மீடியா மூலியமாக அவங்க இம்பாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். ஒருத்தவனை கொண்டுட்டா போதும். இப்ப பாருங்க இதுல வந்து அதில் ராத்தர்ன்றவன் தான் கிங் பென். அவனை வச்சு அவன் காலேஜ்ல படிக்கக்கூடிய மற்றவங்க அவன் ஊருக்காரங்க அப்படின்னு ஸ்லோவா அவனை கொண்டு வந்து 5 பேர் இவ்வளவு கொண்டு வந்துருக்காங்க பாருங்க. 4 பேர் அரெஸ்டட், ஒருத்தவன் செத்துறான் நேற்று. ஸோ இது என்ன மாதிரியான இம்பாக்டை கொடுக்கும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது டெல்லி தலைநகரம் இந்தியாவில் வந்து இது வரைக்கும் பெருசா ரொம்ப நாள் கழிச்சு பாம்பிளாஸ் நடக்காம இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த உடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. டெல்லியில முக்கியமாகவே பண்ணிருக்காங்க. அடுத்தது இதை நடத்துவதன் மூலியமாக இந்தியா இஸ் நாட் அ சேஃப் கண்ட்ரி அப்படிங்கிறத அவங்க வந்து பிரதிபலிக்க விரும்புறாங்க. 2வது. 3வது, இந்தியாவுடைய மானத்தை வேர்ல்ட் லெவல்ல கெடுக்க விரும்புறாங்க. 4வது, இப்போ அடுத்தது ரெட் ஃபோர்ட் கிட்டே நடந்ததுனால அங்க வந்து ரெட் ஃபோர்ட்டுக்கு 3 நாள் மூடிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து பப்ளிக் பிளேசஸ்லேயே நோ சேஃப்டி உங்களுக்கு அப்படிங்கிற நிறுவ விரும்புறாங்களா அப்படிங்கிறதுலாம் இருக்கு. பட் இது வந்து ரெட் ஃபோர்ட்டை மையமா வச்சு அவங்க பண்ணல. இருந்தாலும்
இங்க வெடிச்சதுனால மக்கள் பயப்படுவாங்க அப்படிங்கிற இதை ஒரு எண்ணத்தை உமார் முகமது ஏற்படுத்த ட்ரை பண்ணியிருக்கான் அந்த பிளாஸ்டின் மூலியமாக. இப்போ என்னன்னா 2900 கிலோகிராம் ஆஃப் வெடிமருந்து வெடிச்சு எங்கெங்கெல்லாம் வெடிச்சிருந்தா எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறது முறியடிக்கப்பட்டிருக்கின்ற நல்ல விஷயமாக இருந்தாலும், இங்க இருக்கக்கூடிய இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த சகோதரர்கள்லாம் எப்படிலாம் ரேடிகலைஸ் பண்ணப்படுவதற்கு ஈஸி வே ஆஃப் டார்கெட்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள். த்ரூ சோஷியல் மீடியாஸ், த்ரூ டிஃப்ரெண்ட் சோர்சஸ், உங்களுடைய கஷ்டங்களை இல்லை உங்களுடைய தேவைகளை எவ்வளோ அழகா தீவிரவாதர்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதையும், அது மூலமா எப்படி உங்களை ரேடிகலைஸ் பண்ணி உங்களை மாத்திடுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வாழ்கின்ற இந்த ஒரு நாடு, இப்ப பாருங்களேன், உமார் முகமதுடைய அம்மா 2 பிரதர்ஸ் 2 பேரும் போலீஸ் கூட்டி போயிருக்காங்க விசாரணைக்கு. இப்ப இந்த 3 பேரும் உருப்படியே வரமாட்டாங்க வெளியே, குடும்பமே நாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ இவங்களுடைய சொந்த குடும்பமே உமார் முகமதை வாழ்த்தி துதிப்பாடுமா இல்ல கரிச்சு கொட்டுமா? இப்ப 2 தம்பிகள் இருக்கிறாங்க, 2 பிரதர்ஸ் இருக்கிறாங்க. திங்க் அபவுட் 2 சிஸ்டர்ஸா இருந்திருந்தா வாழ்க்கை என்னத்துக்கு ஆகிறது? ஸோ இதெல்லாம் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு நினைத்து பார்க்க வேண்டும். ரேடிகலைஸ் பண்ற இவங்க மாதிரி ஆட்கள் இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது. நினைக்கின்றது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.